எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இந்த வெயில் காலத்தில் நல்ல ஜில்லுன்னு குடிக்கணும்னு தோணும், அதே மாதிரி நல்ல கூலாக அதாவது டெசர்ட் சாப்பிடணும்னு தோணும். ஸோ இன்றைக்கி நம்ம 2 அருமையான இந்த சம்மர் ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து ஜிஞ்சர் ஏல், இது வந்து இஞ்சி வச்சு செய்கிற ஒரு ஜூஸ், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொன்று வந்து எல்லாருக்கும் பிடிச்ச ராயல் ஃபலூடா. வாங்க இது ரெண்டுமே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இஞ்சி சிரப் செய்யணும். நான் 300 கிராம் இஞ்சி எடுத்திருக்கேன். இது மேல மண் இருக்கும், அதனால நல்லா கழுவி தோல் சீவி எடுத்துருங்க. இஞ்சி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். காஞ்ச இஞ்சியில் சாறு இருக்காது. இதை சின்ன துண்டுகளாக நறுக்கிக்கோங்க. சாஸ்பேனில் 5 கப் தண்ணி ஊற்றுங்க. நான் 250 ml கப் யூஸ் பண்ணுறேன். இதில் 2 கப் நறுக்குன ஃப்ரெஷ் இஞ்சி போடுங்க. இதை 15 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. பார்த்தீங்கன்னா இஞ்சி 15 நிமிஷமா கொதிக்குது. தண்ணி டார்க் ப்ரௌன் கலர்ல இருக்கு. வேற பாத்திரத்துல வடிகட்டுங்க. வடிகட்டின இஞ்சி சாறை சாஸ்பேன்ல ஊத்துங்க. இதுல 2 கப் சர்க்கரை போடுங்க. அடுப்புல வச்சு கொதிக்க விடுங்க. இது நல்ல சிரப் கன்சிஸ்டன்சில வர வரைக்கும் கொதிக்கணும். சர்க்கரை கம்ப்ளீட்டா கரைஞ்சு இஞ்சி சாறு கொஞ்சம் திக்கா ஆயிடுச்சு. சிரப் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இஞ்சி சிரப் இப்போ ரெடி. அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இது ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் ஆறணும். நல்லா ஆறுனதும் கிளாஸ் பாட்டிலில் ஊற்றுங்க. 1 மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணலாம். அடுத்து இந்த சிரப் யூஸ் பண்ணி இஞ்சி ஷர்பத் செய்ய போகிறேன். சர்வ் பண்ற கிளாஸஸ்ல இஞ்சி சிரப் ஊத்துங்க. ஒரு எலுமிச்சை பழத்தோட சாறை ஆட் பண்ணுங்க. ரெண்டு 3 எலுமிச்சை துண்டுகளை போடுங்க. ஃப்ரெஷ் புதினா இலைய லேசா கசக்கி போடுங்க. அப்பதான் அதோட ஃப்ளேவர் ஷர்பத்துல இறங்கும். ஐஸ் கட்டிகளை போட்டு அடுத்து சில் சோடாவை ஊத்துறேன். ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்ல கூலா இஞ்சி ஷர்பத்தை சர்வ் பண்ணுங்க. ராயல் ஃபலூடா செய்ய நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது.
முதல் ஸ்டெப் ஜெல்லி செய்யணும். இதுக்கு நான் ரெடிமேட் ஜெல்லி கிறிஸ்டல்ஸ் பேக்கெட் பயன்படுத்துகிறேன். நீங்கள் வாங்கின பேக்கெட்டுக்கு பின்னாடி இருக்கிற குறிப்புகளை பார்த்து நீங்கள் பண்ணலாம். நான் ஸ்ட்ராபெரி ஜெல்லி செய்ய போகிறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஃப்ளேவர் ஜெல்லி செய்யலாம். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணி நான் கிறிஸ்டல்ஸ் நல்லா கலந்து விட்டு சொல்லியிருக்கிற அளவு தண்ணி ஊற்றுறேன். இந்த ஜெல்லியை நீங்கள் முன்னாடி நாள் செஞ்சு செட் பண்ணலாம். ஃபலூடா அசெம்பிள் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஜெல்லி செட் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 45 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் ஆகும். இது நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சு செட் பண்ணலாம். ஆனால் ஜெல்லியை ஃப்ரீசரில் மட்டும் வைக்காதீங்க, ஐஸ் கட்டி ஆகிடும். அதனால இதை முதல்ல செய்யணும். அடுத்து ஃபலூடாக்கு ரோஸ் மில்க் செய்ய போகிறேன். இதுக்கு 1/2 லிட்டர் பால் கொதிக்க வச்சு ஆற விடணும். நல்லா ஆறின பாலில் 2 டேபிள் ஸ்பூன் ரோஸ் சிரப் ஊற்றுங்க. இது ரெடிமேட் ரோஸ் சிரப் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். நீங்கள் எவ்வளோ பால் எடுத்திருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற அளவு ரோஸ் சிரப் ஊற்றிக்கோங்க. இதோட நான் 1/2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போடுறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ ரோஸ் மில்க் ரெடி. ஃபலூடா அசெம்பிள் பண்ணுற வரைக்கும் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணுங்கள். ஃபலூடா அசெம்பிள் பண்ணும்போது ரோஸ் மில்க் நல்லா சில்லுன்னு இருக்கணும். ஸோ இதையும் முன்னாடியே செஞ்சு வச்சுருங்க. அடுத்து ஃபலூடாக்கு கொஞ்சம் சேமியா வேக வைக்க போகிறேன். சாஸ்பேனில் கொஞ்சம் தண்ணி சூடு பண்ணுங்க. தண்ணி கொதிச்சதும் சேமியாவை போடுங்க. நான் நீளமான சேமியாவை சின்ன துண்டுகளாக உடச்சி போட்டுருக்கேன். 1 நிமிஷம் வேகட்டும். சேமியா வெந்துருச்சு, வடிகட்டி எடுத்து வச்சிருங்க. அடுத்து கொஞ்சம் சப்ஜா விதைகளை ஊற வைக்க போகிறேன். கிண்ணத்தில் சப்ஜா விதைகள் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றுங்க. 5 நிமிஷம் இருக்கட்டும். 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா உப்பி இருக்கு. ஸோ ஃபலூடாக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ரெடி. இப்போ இந்த ராயல் ஃபலூடாவை அசெம்பிள் பண்ணலாம். இதுக்கு 2 உயரமான கிளாஸ் எடுத்துக்கோங்க. ஸ்ட்ராபெரி ஜெல்லியிலிருந்து ஆரம்பிக்கலாம். ஜெல்லி நல்லா செட் ஆகியிருக்கு. அடுத்து வேக வச்ச சேமியா போடுங்க. கொஞ்சமா ரோஸ் சிரப் ஊத்துங்க. அடுத்து 2 டீஸ்பூன் ஊறின சப்ஜா விதைகள் போடுங்க. நெக்ஸ்ட் ஜில்லுன்னு ரோஸ் மில்க் ஊத்துங்க. அடுத்து 1 ஸ்கூப் வெனிலா ஐஸ்கிரீம் போடுறேன். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்த ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் நீங்கள் போட்டுக்கலாம். ஐஸ்கிரீம் மேலே கொஞ்சம் நட்ஸ் போடுறேன். பாதாம் பிஸ்தா துண்டுகளாக கட் பண்ணி போடுறேன். இதில் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் சேர்க்குறேன். சின்னதாக நறுக்கின ஆப்பிள், வாழைப்பழம் போடுறேன். ஃப்ரூட்ஸ் போடாமலும் இது செய்யலாம். இன்னொரு லேயர் ஜெல்லி, சப்ஜா விதைகள், இன்னொரு ஸ்கூப் வெனிலா ஐஸ்கிரீம், கொஞ்சம் ரோஸ் சிரப், நட்ஸ் கொஞ்சம் தூவுங்க. கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி போடுறேன். கடைசியாக மேலே ஒரு செர்ரி பழம் வைங்க. சூப்பரான கலர்ஃபுல்லான டேஸ்டியான ராயல் ஃபலூடா இப்போ ரெடி. நல்ல சில்லுன்னு சர்வ் பண்ணுங்கள். ரெண்டு அருமையான சம்மர் ஸ்பெஷல்ஸ் பார்த்தீங்க. ஸோ ரெண்டுமே நீங்கள் ட்ரை பண்ணி இந்த சம்மரை நல்லா கூலாக என்ஜாய் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now. So you can place your orders on 21frames.in.